வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. நேட்டோ படைகள் 20 ஆண்டுகள் நீண்ட போர். ஒரு போர் 1 வருடம் நீடித்தால் அது நெருக்கடி, 5 வருடம் நீடித்தால் அது வரலாற்று பிழை. ஆனால் 20 வருடம் அந்த போர் நீடித்தால் அது ஒரு தலைமுறையின் சாபம். 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு ஆப்கானிஸ்தான் ஒரு நாட்டின் போர் அல்ல, ஒரு கூட்டணி நாடுகளின் போர். நேட்டோ உலகின் மிகப்பெரிய இராணுவ கூட்டமைப்பு. அந்த நேட்டோ தன் வரலாற்றில் முதல் முறையாக அதனுடைய பிரிவு 5ஐ செயல்படுத்தியது. அதாவது ஒருவரின் மீது தாக்குதல், அனைவரின் மீதும் தாக்குதல். அதன் விளைவு அமெரிக்கா மட்டும் அல்ல, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, பிரான்ஸ் என பல நாடுகள் ஆப்கானிஸ்தானில் போரில் இறங்கின. இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் போர்ஸ், இந்த பெயரில் அமைதிக்கான படை வந்து சேர்ந்தது. ஆனால் அந்த அமைதி எளிதாக வரவில்லை. போர் நகரங்களில் அமைதியாக, மலைகளில் அமைதியற்றதாக. தாலிபான் அழிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் உண்மையில் அழிக்கப்படவில்லை, அவர்கள் உருவை மாற்றிக்கொண்டனர். பெரிய முன்னணி போர் இல்லை, சிறிய தாக்குதல்கள், IED குண்டுகள், மறைவு, பயமுறுத்தல். நேட்டோ வீரர்கள் வீடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில். ஒரு மண் அவர்களுக்கு சொந்தம் அல்ல. ஒரு போர் முடிவில்லாமல் தொடர்ந்தது. இழப்புகள், வீரர்களின் மரணம், பொதுமக்களுக்கு தொல்லை, நம்பிக்கை அழிந்து போனது. அமெரிக்கா ஆப்கான் அரசை உருவாக்கியது. தேர்தல்கள், அமைச்சர்கள், பாதுகாப்பு படைகள். ஆனால் அந்த அரசு வெளிநாட்டு ஆதரவில் நின்றது, உள்ளூர் மக்களின் நம்பிக்கையில் அல்ல. பணம் செலவானது, $1 டிரில்லியன். ஆனால் முடிவு எங்கே? ஒவ்வொரு ஆட்சியும் இனி முடிவடையும் என்றது. ஆனால் போர் தொடர்ந்தது. இந்த 20 ஆண்டுகள் ஒரு கேள்வியை எழுப்பின. படை மூலம் ஒரு நாட்டை மாற்ற முடியுமா? நேட்டோ தன் சக்தியை காட்டியது. ஆனால் ஆப்கானிஸ்தான் தன் பழைய பாடத்தை மீண்டும் வரலாற்றில் பதிவு செய்தது. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.